அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. ஆங்கிலேயர்களால் தன்னுடைய கணவனை இழந்து அவர்களிடம் இருந்து இழந்த மண்ணை மீட்டெடுத்த முதல் பெண் விடுதலை போராளி வீரமங்கை வேலு நாச்சியார். அவருடைய பெருமைகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வாருங்கள். வெள்ளையர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து அவர்களின் சூழ்ச்சியால் நாட்டையும் கணவனையும் இழந்து தன்னம்பிக்கை தளராமல் போராடி இழந்த தன்னுடைய மண்ணை மீட்டு இந்திய அளவில் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியார்தான் என்பதில் சிவகங்கை மண் பெருமை கொள்கிறது. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் 1730 மகளாக பிறந்தவர் வேலு நாச்சியார். ஆண் வாரிசு இல்லாததன் காரணமாக ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். வில், அம்பு பயிற்சி, சிலம்பம், வளரி எறிதல், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு என போர் பயிற்சிகள் அனைத்தும் கற்றதுடன் பல மொழிகளையும் கற்றறிந்தார் வேலு நாச்சியார். அத்தனையும் கற்றுத் தேர்ந்த அவர் சிவகங்கை சீமையின் 2வது மன்னரான முத்துவடுகநாத தேவரை மணந்து இச்சீமையின் ராணியானார். 20 ஆண்டுகால வாழ்க்கை ராணி வேலு நாச்சியாருக்கு இனிமையாக சென்ற நிலையில் ஆங்கிலேயர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமிக்க துவங்கியிருந்தனர். மேலும் ஆளும் மன்னர்களை வரி செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்தி வந்த நிலையில் மன்னர் முத்துவடுகநாதர் வரி செலுத்த மறுத்தார். அந்த நிலையில் ஆர்காட் நவாபின் உதவியுடன் காளையார் கோவிலில் அருள்மிகு சொர்ணகாளீஸ்வரர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த முத்துவடுகநாதர் மற்றும் வேலு நாச்சியாரை வெள்ளையர்கள் மறைந்திருந்து தாக்கினர். இதில் முத்துவடுகநாதர் கோவில் வாயிலிலேயே உயிரிழந்த நிலையில் வேலு நாச்சியார் மட்டும் தப்பி அங்கிருந்து குதிரை மூலம் கொல்லங்குடி வழியாக சிவகங்கை நோக்கி சென்றார். கொல்லங்குடி அருகே காட்டுப்பகுதிக்குள் வரும்போது ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் சிவகங்கை செல்வதற்கு வழி கேட்க சிவகங்கை ராணி வேலு நாச்சியார்தான் அவர் என்பதை அறிந்த அப்பெண் அவருக்கு பாதையை சொல்லி அனுப்பிய பின் தொடர்ந்து வந்த வெள்ளையர்கள் அதே பெண்ணிடம் வேலு நாச்சியார் பற்றி கேட்க அந்த பெண் கூற மறுத்தாள். ஆத்திரமும் கோபமும் கொண்ட வெள்ளையர்கள் வாளினால் அந்த பெண்ணின் தலையை வெட்டி துண்டித்தனர். இதை மறைந்திருந்து பார்த்த வேலு நாச்சியார் தான் மீண்டும் சிவகங்கையை மீட்டு வருவேன் என்று சபதம் ஏற்று சிவகங்கை சென்றதுடன் அங்கிருந்து மருது சகோதரர்கள், தாண்டவராயன் பிள்ளை ஆகியோருடன் மேலூர் வழியாக திண்டுக்கல் சென்ற அவர் ஹைதர் அலியை நாடி அவருடன் உருது மொழியில் உரையாடியதில் அவர் பெரும் மகிழ்ச்சியுற்றதுடன் அவருடைய உதவியுடன் 8 ஆண்டுகள் அங்கு தங்கி போருக்கான வியூகம் வகுத்து ஹைதர் அலி வழங்கிய காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பீரங்கி ஆகியவைகளுடன் சிவகங்கை நோக்கி கம்பீரமாக திரும்பினார் வேலு நாச்சியார். போர் வியூகம் வகுத்து தன் நாட்டில் தயார்படுத்திய உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். இறுதியாக வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும் என்கிற சூழலில் தன்னுடைய பெண் படை வீரர்களின் தளபதியாக இருந்த குயிலி தானே ஒரு மனித வெடிகுண்டாக மாறி ஆயுத கிடங்கில் குதித்து உயிரிழப்பு படை தாக்குதல் நடத்தியதில் அதனையும் அழிக்க இறுதியாக வெள்ளையர்களை வென்று மீண்டும் சிவகங்கை மண்ணை கைப்பற்றினார் வேலு நாச்சியார். தனக்காக இன்னுயிர் நீர்த்த உடையாள் என்கின்ற பெண்ணின் நினைவிடம் சென்று
வேலு நாச்சியார் அவருடைய நினைவிடத்தில் தன்னுடைய வைரத் தாலியை கழட்டி வழங்கியதுடன் அவரை வணங்கியும் சென்றுள்ளார். இன்றும் அந்த கோவிலில் உள்ள வெட்டுடையாள் காளிக்கு விசேஷ நாட்களில் அந்த வைரத் தாலியை வைத்து வணங்கி வருகின்றனர். இன்றும் அந்த நினைவுகளை நினைவுறுத்தும் விதமாக அவர் வாழ்ந்த அரண்மனை கம்பீரமாக சிவகங்கை மையத்தில் காட்சியளிக்கின்றது. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு மீண்டும் இழந்த மண்ணை மீட்டெடுத்த இந்தியாவின் முதல் வீரமங்கை வேலு நாச்சியாரை நாம் நினைவு கூர்வது ஒவ்வொரு இந்தியனின் கடமை. கடமை மட்டுமல்ல, இந்த வீர உணர்வு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வர வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.